என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பால தானா சேர்ந்த கூட்டம். எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலையும் அழிக்க முடியாது. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஜேகே பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கிரிமினல் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு எடிஷன் கோடு மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன எடிஷன் கோடுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம கூட அந்த டாப் 10ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எடிஷன் கோடில் எடுத்து வச்சுருப்போம். அதே மாதிரி தான் இதில் கொண்டு வந்திருக்கானுங்க. இதோ பாருங்க, சைடில் பார்த்தா உங்களே தெரியுது. நம்பர் பார்த்தீங்கன்னா 1350 வரைக்கும் போயிடுச்சு. இதே நல்லா பகல் டைமாக தான் இன்னும் அதிகமாக போயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் சுற்றல. ஏன்னா ஈவெண்ட் 4 மணிக்கு வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் ஈவெண்ட் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இயர்லி ஆக்சஸ் மூலமாக வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இயர்லி ஆக்சஸ்னால் ஆல்ரெடி சொல்லிருப்பேன், பட் இதெல்லாம் சொல்லிக்கிறேன். இந்த 7th லெவல் 8th லெவல் இந்த ப்ரைம் பேட்ச் வச்சுருக்கவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு முன்னாடி ஈவெண்ட் வந்துடும். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கு. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 7th லெவல் 8th லெவல் பேட்ச் வச்சுருக்கணும். மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது இந்த ஈவெண்ட்டை எத்தனை டைமில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ என்னென்னா இயர்லி ஆக்சஸ், அதனால் நம்மள்ட்ட இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நாளில் இந்த ஈவெண்ட் வந்துடும். சரிங்களா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது கோல்டன் டாப் கிரிமினலு, நியான் டாப், அதாவது இது கோஸ்ட் டாப் கிரிமினல். சரிங்களா? கோஸ்ட் டாப் கிரிமினல் இந்த ஈவெண்ட் வந்தவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டைமண்ட் கொடுங்கனானுங்க. பட் இந்த டைமே அப்படி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ டாப் கிரிமினல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் டாப் கிரிமினல், மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் மாக்கா இருப்பான். சரிங்களா? மஞ்சள் கலர் டாப் கிரிமினல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியான் டாப் கிரிமினல் இதில் இதில் அந்த காரு இதெல்லாம் விட்டுருக்கானுங்க. பட் இதில் மிஸ்ஸிங் ஆகிற இந்த கிரிமினல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கிரிமினலும் விடல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நியான் டாப் கிரிமினல். சரிங்களா? இதையுமே விடல. இதை பார்த்தீங்கன்னா இந்த இந்த 2 கிரிமினலே அந்த 2 கிரிமினல் சேர்த்து மொத்தமாக எத்தனை டைமில் எடுக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 250 ஸ்பின் இருந்தால், அதாவது 250 ஸ்பின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரிமினல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானுங்க. இதெல்லாம் ஓவரு. ஏன்னா ஆல்ரெடி 200 வச்சு தானுங்க. இப்போ திடீர்னு 250. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? அது என்னென்னு பார்த்துக்கலாம், இருங்க. அதாவது 20 டைமில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் டோக்கனாக கொடுத்துட்டானுங்க. இல்லை அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பின் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா 80% இருக்கிறதுனால கம்மியாக டோக்கன் தான். அது டைமண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறது மெயின் கிடையாது. இதில் ஏன்னா விழுந்தது வடை திரும்பி ஊந்துதுன்னா கண்டிப்பாக சரியான ஒஸ்ட் ஆகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு விழாதான் நினைக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட் ஐடியை பொறுத்தளவு விழலை. டோக்கன் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்குறானுங்க. பாருங்க, கிரிமினல் மேலே அப்படியே பணம் மறைஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்து வச்சுருக்கானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் இந்த ஈவெண்ட்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10,000 டைமண்ட் இல்லாமல் கை வைக்காதீங்க. நான் அதையும் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ கிரிமினல் கொடுத்துட்டானுன்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டாப் கிரிமினல் நமக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பின்னில் கொடுத்துட்டானுங்க, அதுக்குன்னே கொடுத்துட்டாங்க. எடிஷன் கோட் பார்த்தீங்கன்னா 1432. சரியான லக்குங்க உண்மையை சொல்லப்போனால். அதாவது பார்த்தீங்கன்னா 35 ஸ்பின்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் டாப் கிரிமினல் நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. நான் ஏதோ புண்ணியம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா கம்மி டைமில்லே கொடுத்துட்டானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் டாப் கிரிமினல் எடுக்கணும். சரிங்களா? கோஸ்ட் டாப் கிரிமினல் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டாப் கிரிமினல். இது 2 நம்ம எடுத்துட்டோன்னா இந்த ஈவெண்ட்டை முடிச்சிடலாம். உங்களுக்கு எனக்கு விழுந்த மாதிரி ஏதாவது லக்கில் விழுந்துருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவனுக்கு டைமண்ட் பிடிக்கிறானுங்க அப்படி தான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்மாறாக நம்மகிட்ட டைமண்ட் கொடுத்துட்டு இந்தாடா வச்சுக்கோடா அப்படி சொல்லி ஸ்டார்டிங்லேயே கொடுத்து விட்டானுங்க. பரவாயில்ல. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லக்கி டே தான் நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்டு ஆல்ரெடி நான் சுற்றிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டைமண்டை கொடூரமாக பிடுங்கினானுங்க. கிட்டத்தட்ட 20,000 டைமண்ட்லாம் போயிருக்கு ஒரு சில ஈவெண்ட்டில் தான். அதனால தான் சொன்னேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போ உடனே கொடுத்துட்டானுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோஸ்ட் டாப் கிரிமினல் விழுந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங்கில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டுங்க. அதாவது அந்த 100 டோக்கன் ஆப்ஷன்லாம் கொண்டு 100 ரூபா கொடுத்துருந்தாங்கன்னா டக்குன்னு போயிருக்கலாம். அதில் ஒரு 2 கிரிமினல் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 4 கிரிமினலை கொண்டு அதில் டோக்கன் சொல்கிற மாதிரி தான் எப்பயும் போல் வரல. ஒரு ரிங் ஈவெண்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு கொடுக்கல இவனுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இந்த பேனர் அவதார் பேனர்லாம் கொடுத்துருக்காங்க. அவதார் பேனர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையுமே பயங்கரமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா கொடூரமாக வச்சுருக்கானுங்க. ஃபுல்லாக எஃபெக்டோட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சரிங்களா?
அதாவது பார்த்தீங்கன்னா இவனுங்க இதை செதுக்கினத்துக்கு செலவு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மூட்டை கட்டி நம்மள்ட்ட வாங்கிடுவானுங்க. ஏன்னா வந்து இந்த கிரிமினல் ஈவெண்ட்டை பொறுத்தவரை எனக்கு வந்து எல்லாமே எடுப்பீங்க சரிங்களா, எடுப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து பர்சனலாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த கிரிமினலுக்காக அவ்வளோ செலவு பண்ணாதீங்க. ஏன்னா கிரிமினலுங்கிறது ஒரு காலத்தில் வந்து பயங்கர ரேராக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரிமினலுக்குன்னு ஒரு இடமே கிடையாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்போ இந்த பச்சை டாப் கிரிமினல் ஒரு பாட் ஈவெண்ட்டில் கொண்டாந்தானாங்களோ அப்போயே பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் ஈவெண்ட்டில் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா டைமண்ட் வேஸ்ட் பண்ணி தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. ஏன்னா வந்து இதில் நீங்கள் சுற்றுற டைமண்ட் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10,000 டைமண்டுக்கு மேலே ஆகிடும். ஒருவேளை எனக்கு விழுந்த மாதிரி விழுந்ததுன்னா உங்களுக்கு லக்கில் வந்து கிடச்சிரும். எனக்கு விழுந்த மாதிரி விழலைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஏன்னா வந்து இவனுங்க விழுந்த கிரிமினலே திரும்பி விழுந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சங்கடமாயிடும். ஏன்னா வந்து கேரண்டி ப்ரைஸ் தான் சொல்லிருக்கானுங்க, ஆனால் வந்து ரிட்டன் வந்து அதே ப்ரைஸ் விடாது அப்படின்னு இவனுக்கு வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் கை வைக்கும்போது பார்த்து கை வச்சுக்கோங்க. என்கிட்ட டைமண்ட் இருக்குது ப்ரோ, நான் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன் 2 லட்சம் டைமண்ட் 3 லட்சம் டைமண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த ஈவெண்ட்டில் வந்து கை வைங்க. இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கிரிமினல் கொடுத்துட்டானுங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே தரல சரிங்களா. அதனால் வந்து இதோ இப்போ நான் சுற்றி எடுக்கிறேன்ல, இந்த மாதிரி சுற்றி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைமண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சுருந்தாலும் டைமண்ட் வந்து பிடிங்கிடுவானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கை வைக்கும்போது பார்த்து கை வைங்க. எனக்கு கிரிமினல் பக்கம் போன மாதிரி தெரியுது. விழுந்துருச்சா வேறு மாதிரி சூப்பர். என்னங்க நீங்கள் லக்கு தான் சொல்ல போனால் எனக்கு. அதாவது ஜேகேக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் பிடிங்கிட்டோம் டைமண்டு, பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் ஈவெண்ட்டில் நாங்கள் உடனே கொடுத்துருவோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டாப் கிரிமினல் பார்த்தீங்கன்னா 208வது ஸ்பின்னா 208வது ஸ்பின் தான் நினைக்கிறேன். 208வது ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டாப் கிரிமினல் கொடுத்துட்டானுங்க. ஆனால் இதில் ஒரு சங்கட்டமான விஷயம் என்னென்னா நம்மக்கிட்ட வந்து கோஸ்ட்டுக்கு அதாவது நியான் டாப் கிரிமினல்னு இல்லை. ஆனால் சரி நியான் கிடையாது, சரி நானே மாற்றி சொல்கிறேன். எத்தனை கிரிமினலாக விட்டு வச்சுருக்கேன். அதாவது பர்பிள் டாப் கிரிமினல் எடுக்க முடியாது. இப்போ இருக்கிற டோக்கனை வச்சு நம்ம இதை தான் எடுக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள் டாப் கிரிமினல் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதனால் என்ன பண்ணுறோம், திரும்பி சுற்றுறோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக சுற்றுறோம். ஏன்னா நமக்கு தேவைப்படுறது டோக்கன் தான். டோக்கனை வச்சு தான் நான் சொன்னல, இந்த மாதிரி நீங்கள் சுற்றி டோக்கனை வேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைமண்ட் வந்து பிடிங்கிடுவானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் கை வைக்கும்போது பார்த்து கை வச்சுக்கோங்க. சப்போஸ் இடையில ஏதாச்சும் கிரிமினல் கொடுத்தாங்கன்னா ஒரு 100 டோக்கன் கொடுப்பானுங்க, பட் வந்து டோக்கன் தரமாட்டானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 950 டோக்கன் இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து முடிச்சுட்டு இந்த ஈவெண்ட்டையும் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் கை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து 10,000 டைமண்டுக்கு மேலே இருந்தால் மட்டும் கை வைங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் எனக்குலாம் சத்தியமாக இது சுற்றுப்போ மனசே இல்லைங்க. ஆல்ரெடி என் கிரிமினல் வந்து 2மே விழுந்து திரும்பி பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பர்பிள் டாப் கிரிமினல் இல்லாத ஒரே காரணத்துக்காக திரும்பி வந்து சுற்றுறோம். நம்ம அந்த 2 மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த அவதார் பேனர் கூட எனக்கு தேவையில்லைங்க சரிங்களா, இது கிடைச்சா போதும் எனக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ கொடுத்துட்டானுங்க, திரும்பி கிரிமினல் கொடுத்தானுங்க. இருங்க வரேன் பார்ப்போம். ஓகே அது வேணாம், 950 ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா பர்பிள் டாப் கிரிமினல் ஒரு காலத்தில் பயங்கரமான கிரிமினல்னு ஒரு கிரிமினல் சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாரும் ப்ளூ டாப் கிரிமினல் எடுத்தாங்க, எல்லோ டாப் கிரிமினல் எடுத்தாங்க அப்படின்னு ரெட்டு வச்சுருந்தாங்க. பட் பர்பிள் டாப் கிரிமினல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட மட்டும் தான் இருந்தது. அவ்வளோவா யாருமே வந்து இது பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூ கலர்லாம் சொல்லி ஆகணும். எல்லாத்தையுமே ரொம்ப பிடிச்ச ஒரு டாப் கிரிமினல்னால் இந்த டாப் கிரிமினலாக தான் இருக்கும் சரிங்களா. கேஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரிமினல் பிடிக்குன்னு சொல்லி அந்த கிரிமினல் கலர்லேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இவனுக்கு பிடுங்கின டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா வந்து இவனுக்கு பிடுங்கிறதுலாம் கொடூரமான டைமண்ட் பிடிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கிரிமினலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து முடிச்சிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த கிரிமினல் விழுந்துருக்கு. அதனால் நம்ம இதை அப்படியே வச்சுக்கிட்டே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கிரிமினல் குடும்பம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு கிரிமினல்லாம் வந்து இல்லை. இருங்க என்ன கிரிமினல் இல்லைன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். எல்லா கிரிமினலுமே நம்மள்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க இது நம்ம செகண்ட் ஐடி கைஸ் சரிங்களா, ஃபஸ்ட் ஐடி கிடையாது செகண்ட் ஐடி. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம டைனோலாம் இல்லைன்னு தேடாதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிரிமினல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கிரிமினலுமே வந்து இந்த ஐடியில் வந்து வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் ஈவெண்ட் நல்ல ஒரு ஈவெண்ட் தான். பட் வந்து டைமண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அதாவது லுக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே பயங்கரமாக தான் இருக்குது, எதுவுமே குறை சொல்ல முடியாது. அதுவும் டபுள் கலரில் மாறுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த எடிஷன் கோடு அப்படி இப்படின்னு அது வந்து கொடுத்து வச்சுருக்கானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மொத்தமாக கலந்து நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் கை வைக்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக 10,000லேருந்து ஒரு 15,000 டைமண்டுக்குள்ளே இந்த ஈவெண்ட்டை வந்து எடுத்துருவானுங்க. அதாவது நீங்கள் ஆல் டாப் கிரிமினல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா
அது என்ன ப்ரோ எனக்கு ஒரு டாப் கிரிமினல் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு டாப் கிரிமினல் மட்டுமே 5000 டைமண்ட் ஆகிடும். அதாவது லக்கில் விழாமல் டேரெக்டாக வந்து 250 ஸ்பின்னில் கிடச்சிதுன்னா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 5000 டைமண்ட் ஆகும். அதனால் பார்த்து யோசித்து கை வைங்க. ஆனால் ஈவெண்ட்டை பொறுத்தவரை நல்லா வர்த்தான ஈவெண்ட் தான். பட் வந்து உங்களை டைமண்ட் மட்டும் கை வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு P90 பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் வருது சரிங்களா. அதை வந்து நம்ம நாளைக்கு எடுத்து மேக்ஸ் பண்ணுறோம். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கிவ்வே வந்து வின் பண்ண முடியும். மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நான் போயிட்டு வரேன். லவ் யூ டு ஆல். பாய்.